தென்னகத்தின் தெய்வமையா தேவர் எங்கள் தெய்வமையா தேசியத்தின் தலைவர் என்று தேச உன்னை வணங்குதையா தென்னகத்தின் தெய்வமையா தேவர் எங்கள் தெய்வமையா தேசியத்தின் தலைவர் என்று தேச உன்னை வணங்குதையா தென்னகத்தின் தெய்வமையா புகழ் கூறு தென்னகத்தின் தெய்வமையா தேவர் தெய்வமையா தேசியத்தின் தலைவர் என்று தேச உன்னை வணங்குதையா தென்னகத்தின் தெய்வமையா ராமலிங்கம் தென்னகத்தின் தெய்வமையா தேவர் எங்கள் தெய்வமையா தேசியத்தின் தலைவர் என்று தேச உன்னை வணங்குதையா தென்னகத்தின் தெய்வமையா மண்ணுலகம் போட்டுதையா தென்னகத்தின் தெய்வமையா தேவர் எங்கள் தெய்வமையா தேசியத்தின் தலைவர் என்று தேச உன்னை வணங்குதையா தென்னகத்தின் தெய்வமையா மண்ணுலகம் போட்டுதையா தென்னகத்தின் தெய்வமையா தேவர் எங்கள் தெய்வமையா தேசியத்தின் தலைவர் என்று தேச உன்னை வணங்குதையா தென்னகத்தின் தெய்வமையா வணங்குதையா தென்னகத்தின் தெய்வமையா தேவர்
தென்னகத்தின் தெய்வமையா சிரித்த கோமாளி வந்தேனையா ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க நாங்க நடிக்க வேணும் முன்னா நல்ல ஆசைகள் பாருமுங்க உட்காருங்க புறமா நிக்காதீங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க உட்காருங்க நிக்காதீங்க உங்களுக்கு நல்லது சொன்னோமுங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க என்னமா மாறு பிடிக்கிற மாதிரி வராது ஆட்டமாடி பாட்டு பாடி நல்லா ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு அட்டமாடி கொட்டார விட்டு வந்தோம் ஐயா கொட்டாரை விட்டு இறங்கி வந்தோம் ஐயா நாங்க சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா அன்பு சார்ந்த பெரியோர்களே கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் ஸ்ரீ பாலமுருகன் ரேடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கு சிறந்த முறையில் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது பாசமிகு அன்பண்ணார் தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் அன்பண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் சேர்ந்த எம் முருகன் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் சரி நாடகத்தை நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு ஆமா அத நம்ம ஊருங்கிறதுனால சரியா 8:45 நாடகத்தை ஆரம்பிச்சுட்டேன் நம்ம வந்துட்டு 8:45 நம்ம வந்துட்டேன் ஏன்னா ஊர்ல சொல்லி பொருளைய கிளப்பி விட்டுட்டாங்க வெள்ளனே நாடகத்தை ஆரம்பிச்சு வெள்ளனே முடிக்கணும் கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க சரி நாங்க எல்லாரும் அங்கிட்டு புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கம் நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக 12 மணி 1 மணி ஆயிடுச்சு என் மாமன் கிடாத்திருக்க முருகன் ஒருத்தரையும் தூங்க விடலை எங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி சரியா 5 மணிக்கு வந்துருங்க 5 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லி உங்களெல்லாம் கூட்டு நானும் சங்கத்தில் படுத்துட்டேன்ல ஆமா படுத்துட்டிய மாப்பிள்ளையே வந்துட்டாரு எல்லாருமே வந்துட்டான் சரி அது உள்நாட்டு பிரச்சனை தலையிடக்கூடாது அப்போ சரியா நம்ம ஊருக்கு 8:45 வருகை தந்தாச்சு அதே போல வந்த உடனே நமது ஊரார்களும் நாடக கலைஞர்களுக்கு எவ்வித குறையும் இல்லாம நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சாப்பாடு குறை சொல்லக்கூடாது வந்த கலைஞர்களுக்கு பூரா நல்ல அறுசுவையான உணவு அளித்து ஏன்னா வெள்ளனே வந்துட்டாங்கப்பா நாடகக்காரவகன்னு சொல்லி வந்த கலைஞர்களுக்கெல்லாம் உபசரணை பண்ணி நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அன்பு கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் ஏன்னா காலையில் கும்பாபிஷேகங்கிறதுனால சரியாக 5 மணிக்கு நாடகத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று அன்பு விழா குழுவினர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த கலைஞர்கள் வந்து சிறப்பாக தொழில் பண்ணி உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா காலையில் கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லபடியாக சாமியை வேண்டிக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு இதில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னதுன்னா கூட்டம் அடேங்க அப்பா சரியான கூட்டமாக இருக்குது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உள்ளம்லாம் அப்படியே பூரிச்சு போய் கிடக்குது எவ்வளவு கூட்டம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதில் ஆண்கள் கூட்டம் ஒரு பகுதி பெண்கள் கூட்டம் ஒரு பகுதி அப்படி சொல்லி நல்லா பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்க ஆனால் உங்களை பற்றி கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நம்ம ஆளுங்க விடிகிற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பார்ப்பீங்க அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இவங்களை நினைச்சாத்தான் எனக்கு அல்லைய கவுது என்ன மாப்பிள்ள அப்படி இந்த பின்னாடி உட்காந்துருக்காங்களே தாய்மார்கள் பூரா ஆமாம் அவங்க பூரா பப்புன் டான்ஸை பார்த்துவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புற குரூப்பு அந்த சந்து வழியே மண்டே ஆட்டுதுவார் இறங்கி வந்தேன்னா காற்றை கடிச்சே விடுவேன் ஆமாம் மண்டே ஆட்டுறது ஆமாம் அப்போ உண்மையை சொல்கிறேன்னா சரியா இருக்கா அதெல்லாம் பப்புன் டான்ஸ் பார்க்குற குரூப்பு போங்க எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவை காசு முடிஞ்சு வச்சு இந்த முன்னாடி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் யாரை பார்க்க உட்காந்துருக்காங்க தெரியுமா யார நாரதரை பார்க்கறதுக்காக உட்காந்துருப்பாங்க பள்ளி நாரதர் பார்க்கறதுக்கு உட்காந்துருப்பாங்க இவங்க பூரா முன்னாடி ஆமா ஆனா நம்ம வர்க்கம் தான் முருகனை பார்க்கறதுக்கு உட்காந்துருக்காங்க ஆமா துண்டு ஒன்று உதறையமா நம்ம ஆளுக தான் கடைசி வரைக்கும் உட்காந்து எங்க மானத்தை காப்பாத்துறதே நம்ம வர்க்கம் தான் என்ன ஐயாக்க விடியற வரைக்கும் உட்காருங்க உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் தயவுசெய்து யார் எந்திரிச்சு போறாதியப்போ காலையில ஆளுக்கு ஒரு கட்டிங்க கூட வாங்கி தர சொல்றேன் இல்லையா கும்பாபிஷேகமோ மறந்துட்டேன்
போதும், நம்ம வருமானத்துக்கு அதை கொடுக்க முடியாது, புல்லு தாங்குது. ஆமா. அதனால என்ன பத்தி ஐயாக்க விடிகிற வரைக்கும் அமைதியா உட்காந்து நாடகத்தை ரசிங்க. ஏன்னா வாங்கத்த வாங்க, வர பகுமானத்தை பாரு, பார்த்து மெதுவா. இடம் முன்னாடி நிறையா இருக்கு, அங்கதான் போய் உட்காரணுமா? ஏத்தா அங்க என்ன ஏதாவது பேர்ல வந்து பட்டா போட்டு வச்சிருக்கியாத்த? இங்கிட்டு வாத்தா ஐஸ்வராயி, இங்கிட்டு வா, இழிச்சுக்க ஈன்ட்டு அந்த கரண்ட் கிட்ட போகாதிய சொல்லிக்கிட்டுக்கே மறுபடியும் அங்கதான் போறது பாரு. ஏயா அந்த இடஞ்சல தான் உட்காருதியா, இடம் இம்புட்டு இடம் இருக்குல்ல, எவ்வளவு இடம் கிடக்கு முன்னாடி. இங்க வர்ற மண்டை வெள்ளை வெள்ளைன்னு இடியாப்ப மண்டைய முன்னாடி பாரு. ஆமா அப்பா அப்பா எனக்கு அதுக்கு ஒரே வயசு, இப்படி 10 ஊர்ல சொல்றேன், என் பொழப்பு நல்ல புழு புழுன்னு போக. ஆமா, அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் நடக்கக்கூடிய விழா, இந்த விழாவில் தாய் பிள்ளையோட ஒற்றுமையாக சந்தோஷமாக உட்காந்து நிகழ்ச்சிகளை பார்க்கணும். ஏன்னா மனுஷனாக பிறந்துட்டோம்னா வாழ்க்கையில் கஷ்டத்தை தான் நம்ம நிறைய அனுபவிக்கிறோம். சந்தோஷங்கிறது சிறிது நேரம் தான், யாராக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக சந்தோஷங்கிறது சிறிது நேரம் தான். ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைய விஷயத்த நம்ம அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கோம். காலையில் விடிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சில பேருக்கு தொழில் பிரச்சனை, சில பேருக்கு கடன் பிரச்சனை, சில பேருக்கு பொண்டாட்டி பிரச்சனை, சில பேருக்கு வப்பாட்டி பிரச்சனை, சில பேருக்கு சொந்தக்காரங்கனால பிரச்சனை, நிறையா பிரச்சனை நம்மளை சுற்றி இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நாங்களே பிரச்சனையோட தான் இருக்கோம், உங்களுக்கெல்லாம் தெரியும். நினைப்பிய நாடகக்கார மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாதுடா. மக்கள் வந்தால் ஊரில் சாப்பாடு, காசு நிறைய, கை நிறைய காசு அப்படிங்கிறீங்க. ஒவ்வொரு நாள் நாங்கள் செத்து செத்து பிழைக்கிறோம். யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரிய போகுது? அதுவும் யாரை வச்சு நாங்கள் செத்து பிழைக்கிறோம்? இந்த வெட்டி முண்டை தாளக்காரனால எங்கள் பாதி பேர் சாகிறோம். இந்த சீலை 4 தடவை அவுத்து கட்டியிருக்கோம். ஆமாம், அப்போ நாங்கள் எவ்வளவு சாகிறோம் பார்த்தீங்களா? அதாவது பரவாயில்ல, எந்த காலத்துல நந்தவன சீனை உள்ள திருப்பி கட்டுவானாடா உலகத்துல. தூக்க கலக்கத்தில் கட்டியிருக்கேன் புள்ள. நான் மேக்கப் போட்டு திரும்பி பார்க்குறேன், நந்தவன் அங்கிட்டு கிடக்குது. அப்போ எவ்வளவு சித்திரவதையை நாங்களாம் அனுபவிக்கிறோம். அப்போ எங்கள் நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க ஐயா. அவரும் டெய்லி நாடகம் தூங்கலப்பா. தூங்கலை, யாரையும் சொல்லலை, தூக்க கலக்கத்தில் கட்டிவிட்டாப்புல. அதனால் என்னை பற்றி ஐயாக்க அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் அளித்து நாடகத்தை கொண்டு செலுத்தணும். நாடகத்தை நல்லபடியாக கொண்டு செலுத்துறது சரி எங்கள் பொறுப்பு. நாடகத்தை நல்லபடியாக பார்க்கறது உங்கள் பொறுப்பு. நல்லபடியா மைக் செட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. அதெல்லாம் அருமையா போடுவாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா. ரெண்டாவது, நாளைக்கு ஆடலும் பாடலுமானே. ஆமா, நாளை இரவு ஆடலும் பாடலும். கண்டிப்பா வண்டி நிக்கிறதுக்கே இடம் இருக்காது, அந்த அளவுக்கு நல்ல கூட்டமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரசிப்புத்தன்மை மாறி போச்சு. யாரை சொல்லி குத்தம் கிடையாது, விஞ்ஞான உலகம் அப்படி ஆயிடுச்சு. உலகத்தையே உள்ளங்கையில் பார்க்குற அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப பெருகி போச்சு. இப்போ நாடகத்தை பார்க்கணுமா, எங்கள் அண்ணன் தங்கப்பாண்டி யூடியூப் சேனலில் போய் டைப் பண்ணுங்க, வந்துடும், எல்லார் நாடகமும் வரும். அப்போ அந்த அளவுக்கு வந்துருச்சு விஞ்ஞானம். இப்போ அதே மாதிரி நாளைக்கு ஆடணும் பாடணும். சரி, இடம் கொள்ளாது. ஆமாம் ஆமாம். இதில் கொட்டகை போட்டவர் யாரும் தெரியல, எங்கள் அண்ணன். ஏன்? அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன மாப்பிள்ள? உள்ள இட வசதி பத்தலை. பாத்ரூம்ல இருக்கா? பாத்ரூம் ஏசி, உட்கார முடியல. இன்னொரு 40-50 பேர் உள்ள உட்காரலாம், அந்த அளவுக்கு நல்ல வசதி. உண்மையிலே நல்ல வசதியோட அண்ணன் கொட்டகை போட்டிருக்காரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சந்தோஷத்துல தான் சொல்றேன். எங்க அண்ணன் பாவம், அது ஒத்தால் அது என்னதையா பண்ணும்னே தெரியல. இந்த கொட்டகை போட்டவர் ஏப்ப நாங்கன்னா ஆடா மாடான்னு தெரியல. என்னம்மா ஆட்டுக்கு கொட்டகை போட்ட விட்ட மாதிரி 4 பேர் கூட உட்கார முடியல. ஒன்றும் பலகையை சேர்த்து போட்டிருந்தா பலகையில் உட்காந்துருப்போம். இல்லையா அந்த தட்டியை கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போட்டிருந்தா கூட நல்ல ஃப்ரீயாக உட்காந்துருப்போம். நாளைக்கு ஆரம்ப நிகழ்ச்சியில் வரவங்க அவங்களும் எப்படி உட்காருவாங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்க. டான்ஸ் ஆட போற பவுடர் போடணும், உங்க மடியில உட்காந்துச்சு மாப்ள. படுத்துக்கிருச்சு. என்ன பண்றது, உட்காரதுக்கு இடம் இல்லையே. சரி சரி. அதனால கொட்டகை போறவங்க கொஞ்சம் நல்லா பெருசா போடுங்க. இந்த வருஷம் கொட்டகை, அடுத்த வருஷம் கலையரங்க வந்துடுறாங்க. ஆமா, அதனால தெய்வீகமும் உயிர் மூச்சாக வாழ்ந்த நமது முக்குளத்து சிங்கம் ஐயா தேவரையாவுடைய புகழை பாடிட்டு, மன்னவராம் எங்கள் முக்குளத்தில் தோன்றியதோ தன்னலத்தை கருதாமல் தாயகத்தில் உருவாகி அன்னையிந்து ராணி அறந்தவத்தால் உதித்தவராம் முடிசூடா மன்னர் எங்கள் முத்துராமலிங்க தேவரெங்கே, எங்கள் முத்துராமலிங்க தேவரெங்கே, எங்கள் தேவரெங்கே. எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம், எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம். எங்கள் தெய்வீக
தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்துக்கு எங்கள் வணக்கம் எங்கள் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் இறந்த மனிதர் எவரும் இல்லை என்று பெருமையுடன் சொல்வதிலே தவறும் இல்லை என்று பிறந்த நாளில் தேவர் பிறந்த நாளில் இறந்த மனிதர் எவரும் இல்லை என்று பெருமையுடன் சொல்வதிலே தவறு இல்லை என்று பேராசையற்ற மனித தெய்வம் தேவர் மகான் என்று பேராசையற்ற மனித தெய்வம் தேவர் மகான் என்று பிறந்த மண்ணை தொட்டு நாம் வணங்கிடுவோம் என்று எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் தேவர் பெயரில் பேரவை என்று அமைப்பு இருக்குது தீய சக்தி எது வந்தாலும் எதிர்த்து நிற்கிறது தேவர் பெயரில் பேரவை என்று அமைப்பு இருக்குது என்றும் தீய சக்தி எது வந்தாலும் எதிர்த்து நிற்கிறது வணங்கிடுவோமே எங்கள் தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் கள்ளர் மரபர் சேர்வை நமக்குள் ஒற்றுமை வேண்டும் உள்ளம் தனியே தேவநாமம் வணங்கிட வேண்டும் கள்ளர் மரபர் சேர்வை நமக்குள் ஒற்றுமை வேண்டும் உள்ளம் தனிலே தேவநாமம் ஓங்கிட வேண்டும் ஒருதாய் பெற்ற பிள்ளைகள் போல வாழ்ந்திட வேண்டும் ஒருதாய் பெற்ற பிள்ளைகள் போல வாழ்ந்திட வேண்டும் நாடு போற்றும் நல்லவர் அவரை வணங்கிட வேண்டும் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் எங்கள் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் இசைக்கலைஞர்களுக்கு நன்றி கைதட்டிய அன்பு உள்ளங்களுக்கும் கைதட்ட முடியாமல் உட்கார்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிங்க வணக்கம் பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் நமது நல்லாங்குளம் கிராமத்தில் அருள்பாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துக்காளி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் EX ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு K சண்முகம் அவர்களும் ஒன்றிய கவுன்சிலர் உயர் திரு SS ராமர் அவர்களும் ஆகியோர் தலைமையில் அபிராமம் உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் மற்றும் சார்பு ஆய்வாளர் அவர்களும் நமது கீழக்குளம் குரூப்ஸ் கிராம நிர்வாக அலுவலர் உயர் திரு K கணேசமூர்த்தி அவர்களும் உயர் திரு அன்பண்ணார் A சுதேந்திரன் AE TNEB மற்றும் உயர் திரு P பூப்பாண்டி இவர்களது முன்னிலையில் தமிழகத்தில் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு பாணியில் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலியோக ராஜா செந்தமிழ் சுடர் சங்கீத சாம்ராட் என்ற மக்களால் பாராட்டு பெற்று வரும் நமது ஆரக்குடியைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் K வெள்ளரசு அவர்கள் இவரங்க மேடைகளில் வேடன் பொருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது இனிய கானங்களாலே உங்கள் செவிகளை இனிப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இசை கான இசைக்குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி
பாசமிகு எனது அன்பு சகோதரி நமது பாத்திபனூர் அருகாமையுள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த திருமதி KS மல்லிகா தேவி அவர்கள் இவரங்க மேடைகளில் ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வழிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை முட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். திவகானசை எமது பாட்டுக்கொரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது அறந்தாங்கி அருகாமல் உள்ள வீரமங்கலத்தைச் சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா லே கவிராஜ் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் நம் தொழிலை சரியாக செய்ய வேண்டும். ஹலோ ஹலோ எத்தியாச்சுன்னு என்னையா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ பாடத்தை கவனிங்க. ஏத்தாய் ஏத்தா ஏத்தா மஞ்சச்சல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. கவனித்தா. பப்புனு இருங்க, நான் சொல்றேன். அவர் பப்புனு பார்த்தா உங்களுக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? நோட்டீஸ் அடிச்சு விட்றா. கட்டிட்டு இருக்காரு, நீங்க அங்கிட்டு ஹேய், போய் நோட்டீஸ் நோட்டீஸ் தின்றானே அதால என்ன சொல்றீங்க? அப்ப பிய தின்ன சொல்றியா? கலவனி போல நான் சுக்க வைரியா அவனுக்கு நான் சரக்காயும் கொடுக்கலையா? எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளைகள் அமைந்திருக்கும் ஆரமணிய சக்கரவர்த்தி இனிசு திலகம் கிடாதற்கையை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா MP முருகன் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆறுமணியம் அன்பின் பாடல். கனிரசமாய் மது வருந்தி கழிப்பதில்லை கனிகையரின் துணையிலே கிடைப்பதில்லை. கனிரசமாய் மது வருந்தி கழிப்பதில்லை கனிகையரின் துணையிலே கிடைப்பதில்லை. இணையில்லா மலையாளின் வாய்மொழியே இன்பம் இணையில்லா மலையாளின் வாய்மொழியே இன்பம் அவள் சென்று புன்னகையில் அளவில்லாத இன்பமெங்கே 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 இந்த பேரு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்ற பேரு போனாலே இங்கே இருப்பதென்ன உண்மை இதை எங்கிராமல் சேர்த்து வைத்து காத்து என்ன உண்மை. போனாலே இங்கே இருப்பதென்ன உண்மை இதை எங்கிராமல் சேர்த்து வைத்து காத்து என்ன உண்மை. இருக்கு ஒரு இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இருக்கு ஒரு இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்விலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே 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 இந்த தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்ற தேடு ஆடிமனை கோடி பண வாகனங்கள் சம்பம் வாழ்விலே ஒருவனுக்கு தருவதில்லை இன்பம். ஆடிமனை கோடி பண வாகனங்கள் சம்பம் வாழ்விலே ஒருவனுக்கு தருவதில்லை இன்பம். மடலை மொழி வாயமுதம் வளர்ந்துள்ள செல்வம் மடலை மொழி வாயமுதம் வளர்ந்துள்ள செல்வம் இது தவழ்வதிலே கிடைப்பதுதான் இன்பம். இன்பமெங்கே 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 இந்த தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே இந்த தேடு. அற்புதமான ஒரு ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை அப்படின்னா காலையில் பணம் காசு கொடுக்கறதுல எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஐயாவுடைய பாடலை பாடிட்டான் அப்போ ஆமா. கிடாதற்க முருகனுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்கப்பா, அது பெரிய விஷயம் கிடையாது. இந்த கைதட்டு கொடுக்குறீங்க பாருங்க, அதுதான் எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு சமம். அப்போ நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்துறதே அந்த கைதட்டு ஒன்று தான். கண்டிப்பா அந்த கைதட்டு சத்தம் கேட்டால் தான் நாங்களே சிறப்பாக தொழில் பண்ண முடியும். அதனால் நல்ல கைதட்டி சந்தோஷமாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க. அண்ணே வாங்கினேன். இங்கே ஆறுமணி வாசிக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா கிடாத்திருக்கையை சேர்ந்த நீங்க சொல்லுங்க கம்மா கண்ட
சொல்லுண்ணே. இந்த நாடகத்தை ஏறக்குறைய ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நம்பர் 1 பார்ட்டின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் இந்த நாடகத்தை இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பரிசு அறிவிச்சிருக்கிறோம். நாடகத்தை முதலிலிருந்து பார்த்தவர்களை நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, கடைசி வரைக்கும் முருகனுக்கு திருமணமாகி மாலை மாத்திர வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிச்சயமாக பரிசு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பரிசு என்னன்னு எனக்கு தெரியும். ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை கிடாத்திருக்கை முருகன் நம்முடைய உறவினர் அவர்களுக்கு நம் கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. ஆண்களுக்கு பூரா மளிகை ஜாமான் பரிசு, பெண்களுக்கு பெண்களுக்கு பூரா மளிகை ஜாமான். மாற்றி சொல்லிவிட்டேன், ஆண்களுக்கு பூரா சரக்கு. அடுத்தபடியாக அருமை சகோதரர் மிருதங்க சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய அன்பு தம்பி ஜெயராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய அன்பு தம்பி சரவணகுமார் அவர்களுக்கு நம் கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறோம். இங்கே தாளம் விஷயத்து கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தெய்வத்திரு அவங்க அப்பா இப்பதான் டானிக்க குடிச்சாப்ல சொல்ல வந்தாங்க. நீங்க வேற இங்கே தாள வாசித்துக் கொண்டிருக்கும் அமரர் அகரம் 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 அமரம் சொல்லிட்டேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய லேட்டு அவர் லேட் இல்ல, லேட்டு தானே குளிச்சுட்டு வர்றதுக்கு அன்பு ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. சங்கத்திலே அவன் தாண்டா கடைசியா வர்றேன். அவசரத்துல குண்டி கூட கழுவ வந்துட்டாப்ல. சூர்யா நம்மளுடைய முதுகுளத்தூரினுடைய மின் பொறியாளரும் அதே போல போர்மன்மான அன்பு சகோதரர்கள் உண்மையிலேயே இந்த நாடகத்தை எப்போ பார்த்தாலும் வருடம் கரண்ட் பத்தலைன்னு சொல்லி உண்மையிலேயே நம்மள மைக் செட்டுக்கார அவ்வளவு தொந்தரவு கொடுப்பாரு. ஆனால் ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து அந்த முயற்சியை உண்மையிலேயே இவ்வளவு ஒரு சிறிய கிராமத்திற்கு ஏறக்குறைய அரசாங்கத்திற்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவில் நம்மளுக்கு எந்த விதமான செலவு இல்லாமல் டிரான்ஸ்பாரம் அமைத்து மிக விரைவாக செய்து கொடுத்த நம்முடைய முதுகுளத்தூரினுடைய ஏஐ அவர்களை மேடைக்கு அழைத்து அவரை மரியாதை செய்ய இருக்கிறோம். கரண்ட் வத்தலைன்னா வீட்டுக்கு வீடு கரண்ட் இழுக்க வேண்டியதானே. அந்த கொத்தனாரை வர சொல்லுங்க, ஒரு படிக்கட்டு கட்ட சொல்லுவோம். படிக்கட்டு இல்லை, சேர ஏறிதான் வர முடியாது. யாருக்கு கப்ப கிளிய போகுதோ தெரியல. நம்முடைய முதுகுளத்தூரினுடைய மின்சார வாரிய பொறியாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ஆகினால அவரை கைதட்டி உற்சாகப்படுத்தி இது போன்ற பணியை சிறக்க நம்முடைய கிராமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய அன்பு தோழர், இதற்கு ஒரு முக்கிய பங்கு கர்த்தார் நண்பு தோழர் பூப்பாண்டி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக பெரியசாமி என்றாலும் இந்த கிராமத்துக்கு தெரியாத யாரும் இருக்க முடியாது. இந்த பகுதியில் அவன் ஏறி வேலை செய்யாத போஸ்ட் மேரே கிடையாது. அந்த அளவுக்கு மிக விரைவாக பாஸ்டா வேலை செய்யக்கூடிய ஒரு அன்பு தம்பி, அவரையும் நமது கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்ய சால்வை அணிவிக்கணும். போஸ்ட் மரம் ஏறும் போது பாத்தி ஏறு, வெதர் மேலே ஏறிடாம. பல மரம் ஏறிக்காருமாப்ல.
அப்படி ஏற முடியலன்னா போஸ்ட் மரத்தை கீழே ஓட்டி ஏறுவோம்யா. அவருக்கு வெக்க மூஞ்சியை காட்ட வெக்கப்படுறாரு. ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கும் வருடந்தோறும் எங்களுக்கு கரண்ட் பத்தலன்னு சொல்லியும் இந்த வருடம் எங்களுக்கு கரண்ட் போதும்பா நிறைய வந்துருச்சு எங்களுக்கு சந்தோஷம் சொல்லி எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காரு. உண்மைதான். ஒளி அமைப்பு எங்களது பாலமுருகன் ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது. வாங்கினேன். அடுத்தபடியாக நகைச்சுவை நடிகர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சூர்யா அவர்களுக்கு நம் கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அடுத்தபடியாக நம்முடைய மைக் செட் உரிமையாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் மைக் செட் சுரேந்தர் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. பொண்ணு பார்க்க வர சொல்றாங்க. சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது அன்பு அண்ணார் தங்கப்பாண்டி வாங்க. நமது ஊருக்கு பாதுகாப்பணி வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையாவை விழாமடி அன்போடு வருக அன்போடு அழைக்கின்றோம். தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் தங்கப்பாண்டி அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. என்ன ஒரு விஷயம்னா நாடகத்தை மட்டும் கிடையாது, கும்பாபிஷேகத்தையும் வீடியோ எடுத்து இந்த கேமராவையும் நம்மளுக்கு இலவசமா கொடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கு. நாளைக்கு எடுக்கணுமா? நம்மளுடைய அபிராமம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் ஒரு சின்ன பிரச்சனையில் வெளியூரில் இருக்குன்னு சொன்னாங்க. மரியாதைக்குரிய ஹெட் கான்ஸ்டபிள் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. சேர போடு மேலே அடுத்த வருஷம் படிக்கட்டு கட்டிரும். நாடக கலைஞர்களை இப்படித்தான் பெருமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு எங்க அண்ணன் அழகா மேடையில வந்து ரொம்ப அழகா சொல்லி கலைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கினார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னவா அவரு நன்றி சொல்லணுமா? சொல்லியா இந்த குழந்தைகளை பத்தினா அத்தா தங்கச்சி அந்த குழந்தை பாப்பா பிடிச்சுக்கத்தா. பாப்பா நன்றி தான் சொல்ல போறாரு. நன்றி தான் சொல்ல போறாரு. குழந்தைய பிடிச்சுக்கோங்க அத்தா. பிள்ளைய பிடிச்சுக்கோங்க. அப்படி பிடிச்சுக்கோங்க. பிள்ளைய குழந்தைங்க பக்கத்துல உட்காந்துருச்சுன்னா நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க. ஏய் நன்றி தான் சொல்றாரு. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் முன்னால் பாபுனாக வேடம் தான் எனக்கு எனது மாசமிகு மைத்துனர் சூரிய பிரபு அவர்கள் வந்திருக்கிறாரே. அவர் என்னை சொன்னார் லேட் மரணம் என்று. நான் இல்லை, எனது தகப்பனார். ஆனால் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளி திருமண நடத்திற்காக எங்கள் நேரம் அழைத்து வந்து, ஆனால் ஐயா சொன்னாங்க 6 மாத காலத்திற்கு முன்பதாகவே நாங்கள் உங்களுக்கெல்லாம் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் சொல்லி தலைவர் அவர்கள் உண்மையிலேயே வெறும்பாடுபட்டு எங்களெல்லாம் அழைத்து வந்த இதய தெய்வம் மரியாதைக்குரிய எம்.வி. முருகன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் அடக்கத்தை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு சார்பை நிறுத்து மரியாதை செலுத்திய இளைஞர் சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாகவும் பெரியோர்கள் சார்பாகவும் தெய்வத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி. நன்றி. என்ன வாய்ஸ்? ஏய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறவரியா அவரு? என்ன விபச்சாரம் பண்ண போறாரு? ஏய் பிரச்சாரம் யா. பேசுறதெல்லாம் சரி, வெத்தலை வாக்கு போட்டு பேசாத, மைக்கில் உள்ள போய் அடைச்சு பல தடவை சொல்லிட்டேன். காலையில எங்க அண்ணன் அப்புறம் 30,000 ரூபாய் செலவு பண்ணணும். தான் சொன்னேன் பிள்ளைல பயன்படுத்தி கூடாதுன்ட்டு. ஆனா நம்மளும் பேச முடியுமா அது மாதிரி? அது என்ன காரணம்னா நம்மெல்லாம் மாப்பிள்ளை இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தரமான சரக்கு குடிக்கிறவங்க. சரி, இந்த ஆளு லோக்கல் சரக்கு குடிக்கிறாள். அதனால குடிச்சு தொண்டை அப்படி தகரத்துக்கு சைஸுக்கு வந்துருச்சு. தொண்டை பெரிய ஓட்ட விழுந்துருச்சு. ஆமா. சரி. அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்திக்கொப்பாக இங்க மத்தளத்தை இசைத்து உங்களை எல்லாம் விழிக்க காத்து கொண்டிருக்கின்றார். கொடிய ரிசுகுளம் கண்டெடுத்த மிருதங்க ஜாம்பவான் அன்பு தந்தையா டிவி ஜெயம் அவர்களுடைய மாணவருமாகிய நமது திருப்பமணம் அருகாமுள்ள ஏனாதியைச் சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவரங்கமணிகளை மிருதங்கம் டோலாக்கம் தொப்ப இந்த விழா.
சரவடி வெடிச்ச மாதிரி சட நல்ல அற்புதமான வாத்தியம். அப்புறம் மாப்பிள்ளை சரவணகுமார் மாப்பிள்ளை வாசிச்சு பேர் வாங்கிட்டாரு. சரி, உங்க திறமையை காட்டணுமா இல்லையா? பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் மறைந்த அன்பு தந்தையார் கே சர்தார் அவர்களுடைய மாணவருமாகிய மிருதங்க வித்வான் அன்பு தந்தையார் KN பாலன் அவர்களுடைய மாணவருமாகிய MM சரவணகுமார் அவர்கள் பலவாத்தியம். இத்துணூண்டு சாப்பிட்ட கிச்சடிக்கே இந்த வாத்தியம்னா வீட்டில் நம்ம ஊரில் கரியஞ்சோறும் போட்டிருந்தாங்கன்னா தோலை கிழிச்சிருப்பாங்க. நான் உங்களை நினைச்சு கவலைப்படலை, சரி பெட்டிக்காரன் நினைச்சு தான் கவலைப்படுறேன். எப்படி விடுறதுக்குள்ள 2 காதும் செவிடா போயிடும். சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மொழிவிக்க காத்து கொண்டிருக்கின்றார். பேரை சொல்லணுமாப்பா? அகரம் ஆறுமுகம் அவர்கள். இவரகமர்களை தாளம் சீனு. அகரம் ஆறுமுகம் சீன் தாளம். தாளம் ஆமா, சீனை கட்டினது நீங்க. ஆமா தாளம் போடுங்க.
டேய் அது என்ன முகத்துல பேர் ஓட்டுறது மாதிரி பரவாயில்ல முகரைய பாரு என்னமோ பாத்திரத்துக்கு பேர் வெட்டுற மாதிரி மூஞ்சில இருந்து வெட்டுறாப்புல. நீ நினைக்கிற மாதிரி முத்து வேலை பேசாம போறதுக்கு சூர்யா செகுல ஒளி ஒளி அமைப்பு பாசமிகு அன்பு நண்பர்கள் ஸ்ரீ பாலமுருகன் ஆடியோஸ் இழுந்தைகுளம் அன்பு நண்பர்கள் எங்கள் ஒளி ஒளி அமைப்பு நல்ல நாடகத்தின் அமைப்பாளர் கிடாதிருக்கையை சேர்ந்த அன்பு மாமா எம்.வி. முருகன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது தங்கப்பாண்டி அண்ணா யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கும் நன்றி நன்றிகத வணக்கம். சாப்பாடு ஏற்பாடு அளித்த அன்பு விழா குழுவினர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றிகத வணக்கம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி திண்டுக்கல்லை சேர்ந்த அன்பு சகோதரி ஆர் மணி மேகலை அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு என்னை விட்டு ஓடி போக முடியுமா முடியுமா நாம் இருவரில் ஒருவரை நீ தெரியுமா தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரில் ஒருவரை நீ தெரியுமா தெரியுமா அந்த மூல நடைகளுந்து வந்து இல்லையா உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டு இருக்கிறேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பஃபன் காமிக்கு அடைய நஞ்சேன். அடுத்தது பாப்பா மிஸ்டர் சூ என்ன பூ சூனா நான் என்ன சொல்ல வரேன் அச்சா நான் சூர்யா மச்சான்னு சொல்ல வரேன். நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. என்ன சொன்ன என்னங்க பூன்னு கேட்க அப்படியா வந்தேன். பூ? சரி பூ. அதனால பாப்பா வர்றதுக்கு முன்னால சரி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடப்போ வாழ்க்கையில் சமாளிக்க தெரிஞ்சுக்கோங்க. சமாளிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். சமாளிக்க தெரியாதவன் உலகத்தில் வாழ்றதுக்கே அருகது இல்லாதவன். அப்படியா ஒரு மேடைக்கு போனாலும் சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துலேயும் சமாளிக்க திறமை இருந்தால் தானே பிழைக்க முடியும். ஆமா ஒன்றும் கிடையாது மாமா. சரி கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் விசிறி வித்துட்டு வந்திருக்காப்ல கூட்டத்துக்குள்ள. சரி இந்த விசிறி வாங்குங்க 2 வருஷம் உழைக்கும் அந்த போகாது பிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லி விசிறியை வித்துக்கிட்டே வந்திருக்காரு. சரி அவர் வித்துட்டு வந்த விசிறி என்ன பிளாஸ்டிக் விசிறியா? இந்த மாதிரி விசிறியா இருந்தா கூட அந்த போகாது பிஞ்சு போகாது. ஆமா இந்த தட்டில பின்னிருப்பாங்கல்ல விசிறி தட்டில ஓலை விசிறி அந்த விசிறியை வித்துக்கிட்டு தட்டி விசிறிதான் அந்த விசிறியை வித்துக்கிட்டே வந்திருக்காரு. சரி இது ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. 2 வருஷம் உழைக்கும் சொல்றானே ஒருவேளை நல்லா இருக்கும் போல இருக்கு நல்ல தரமா பின்னிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து விசிறியை வாங்கிட்டாரு. சரி வாங்கின 2 நாள்ல விசிறி பிஞ்சு போச்சு. இன்னைக்கு 2 வருஷம் ஆனாலும் மனுஷனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. விசிறி பிஞ்சதை பத்தி கூட நான் கவலைப்படல. சரி அவ என்ன சொல்லி வித்தியா இந்த விசிறியை வாங்குங்க 2 வருஷம் உழைக்கும் அந்த போகாது பிஞ்சு போகாதுன்னு சொல்லி தானே விசிறியை வித்தியா. ஆமா வாங்கின 2 நாள்ல விசிறி பிஞ்சு போச்சு. அடுத்து இந்த பகுதிக்கு வந்தானா இவனை அடிக்காம விடக்கூடாது ரொம்ப ஆத்திரத்துல இருக்காப்புல. சரி ஒரு 3 வாரம் கழிச்சு அதே விசிறி வியாபாரி அதே பொய்ய சொல்லி வித்துக்கிட்டு வர்றாரு. இந்த விசிறியை வாங்குங்க 2 வருஷம் உழைக்கும் அந்த போகாது பிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டே வந்திருக்காரு. ஏற்கனவே விசிறி வாங்கியிருந்தார் பாருங்க. அவர் பார்த்துக்கிட்டே இருந்தவர் சட்டையை பிடிச்சிக்கிட்டார் ஏற்றி. என்னடா சொல்லி நீ விசிறியை வித்த இந்த விசிறியை வாங்குங்க 2 வருஷம் உழைக்கும் பிஞ்சு போகாதுன்னு சொல்லி தானே விசிறியை வித்த. வாங்கின 2 நாள்ல விசிறி பிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி விசிறி வாங்கினவர் கேட்க உடனே அந்த விசிறி வியாபாரி சமாளிச்சார் பாருங்க. நீங்க விசிறியை எப்படி வீசினீங்க அப்படின்னு சொல்லி விசிறியை வித்தவர் கேட்கிறாரு. சரி இந்த விசிறி வாங்கினார் பாருங்க. ஆமா அவர் சொல்றாரு எப்படி வீசுவாங்க எல்லாரும் வீசுற மாதிரி இப்படித்தான் வீசினேன்னு அவர் சொல்ல. சரி உன்னை யாரு அப்படி வீச சொன்ன? உன்னை யார் அப்படி வீச சொன்னா? விசிறிய முன்னாடி வச்சுக்கிட்டு மண்டையை மட்டும் இப்படி ஆட்ட வேண்டியதானே. 2 வருஷம் 4 வருஷம் கூட உழைக்கும் நானா சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தா வாழ்க்கையில பொழைச்சுக்கலாம். சங்காலும் பரவாயில்ல கழுவு மசு சங்கா இருக்கும். அதனால பாப்பா போய் அனுப்பி வச்சுட்டு விளையாட சிங்கமரவர் படை வருது சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே சிங்கமரவர் படை வருது தென்மதுரை நகரினிலே தங்க மகனாம் தேவருக்கு தாளமேளம் முழங்குதமா சிங்கமரவர் படை வருது தென்மதுரை
வருது தென்மதுரை நகரிலே லாரி பஸ் மீன் பிடித்து நமது இளைஞர் மனம் துடித்து லாரி பஸ் மீன் பிடித்து நமது இளைஞர் மனம் பிடித்து பசு பொண்ணு கூடிடுவார் கோடி கணக்கில் சேர்ந்திடுவார் உல்லாசமும் ஊர்வலமும் கண்ணல் பாருங்க உல்லாசமும் ஊர்வலமும் கண்ணல் பாருங்க மதுரை நகர் சூர்யாவின் பாடல் கேளுங்க சிங்கமரவர் பணி வருது தென்மதுரை நகரிலே சிறப்பாக பாடக்கூடிய கலைஞர்கள். இந்த நம்மளுடைய கிராமத்தின் முடிவு என்னவென்றால் யாரும் அன்பளிப்பு தர வேண்டாம் என்பதை கிராமத்தின் முடிவு. ஆகினால இடையில் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்றே அரும்பெரும் தலைவரும் தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்றே அரும்பெரும் தலைவரும் எங்கள் சிங்கமுகம் தேவருக்கு நாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி வென்றே அரும்பெரும் தலைவரும் தென்னாட்டு சீமையிலே முருகனர்கள் பெற்ற தங்கமே தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்றே அரும்பெரும் தலைவரும் மண்ணில் நீயும் மறையவில்லை தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி பெற்றே அரும்பெரும் தலைவரும் ராமநாடு கண்ட தங்கமே ராம
சிங்கமே எங்கள் முக்குளத்தோர் வணங்கும் சிங்கமே தென்னாட்டு சீமையிலே பசு புன்னகர வீதியிலே அன்னை இந்து ராணி விட்டே அரும்பெரும் தலைவரும் தென்னாட்டு சீமையிலே என்னம்மா இவ்வளவு அமைதியா இருக்காங்க ஒண்ணு ஆமா ஹலோ அப்புறம் அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடம் என்ன குத்தகைக்கா விட்டுருக்கு? எங்கெல்லாம் உட்காந்தா என்ன? அப்படி போய் ஆளே தெரியாத இடத்துல அங்கே போய் உட்காந்துருக்கீங்களே, அங்கே உட்காந்துருக்கவங்களாம் எந்திரிச்சு இந்த ஆம்பளையாலாம் இங்கிட்டு வாங்க. பெண்கள் தான் ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் என்ன? எந்திரிச்சிங்க வர வேண்டியதானே? அங்கே உட்காந்தா ரொம்ப க்ளோஸ்அப்பாக தெரியுமா முகம்? வரையானே உட்காருங்க. ஆமாம், சேரை போட்டு தூக்கிட்டு சேர் போட்டு உட்காந்தாதான் தூங்க முடியாது. அங்கிட்டு கம்மாயில பின்னாடி விழுந்துடாத. நீ வந்தோடனே சேர தூக்கிட்டு பக்கத்துல வந்துட்டார் பத்தியா? நல்ல விஷயம் தானே. எப்படியாவது நம்மளை பார்த்துட்டு போய் படு தூங்குவோம்னுதான். அதெல்லாம் தூங்க மாட்டோம். நாளைக்கு தான் வீட்டில் இருக்க முகத்தையே பார்க்கறது அப்படின்னு அவருக்கு எரிச்சலா இருக்கும். நாடக நடிகர்களை உலக நாடகங்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கோம் யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த நன்றி. தங்கபாண்டி அண்ணனுக்கு எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைனே, சரி செய்து ராஜபாட்டையும் சேர்த்து எடுங்க. முருகன் வந்தா அம்போன்னு வரையில அம்போன்னு மக்கள் தான் விட்டுட்டு போறாங்கன்னா யூடியூப்புக்காரங்களும் இப்ப எடுக்கிறது இல்ல. முருகனை எதிராளி பார்த்த மாதிரி முந்தா நாள் உண்மையாலுமே 3 யூடியூப் சேனல் வந்துச்சு. 3 யூடியூப் சேனலும் முருகனை எடுக்கல. இன்னைக்கு வந்து முருகனுக்கு வகுத்து கெடுப்பாமா, அவர் லேட்டாக வர்றதுக்கு. அதனால தயவு செய்து இந்த நாடகமே வள்ளி திருமணங்கிறது முருகனுக்கு வள்ளிக்கு நடக்கிற நாடகம். சரி, அவங்க 2 பேரும் இருக்கிற கடைசி காட்சி வரைக்கும் எடுங்க. அப்படி எடுக்கலைன்னா எந்த நடிகரையும் தயவு செய்து எடுக்காதீங்க. அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா 10 கலைஞர்கள் சேர்ந்தா தான் நாடகம், ஒரு ஆளுக்காண்டி நாடகம் கிடையாது. அப்புறம் மைசெட்டுக்காரரே கைய காட்டணும்னு ஏத்துறத இருக்கு. இப்படி காட்டுறேன்னா என்ன அர்த்தம்? திருவச்சொல்லி இல்ல, நான் உங்களை லவ் பண்றேன்னு அர்த்தம். என்ன கொஞ்சம் ரொம்ப சிரமம் போட்டு போயிட்டாரு பாவம். அதனால ஒண்ணும் இல்லை, எல்லா தொழிலையுமே எல்லாருக்கும் ஒவ்வொரு சிரமம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி கடந்து வர்றதுதான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. நீ என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. விடிய வரைக்கும் நான் உனக்கு பொண்டாட்டியா ஒர்க் பண்ணுவேன். அதனால அந்த வேலைக்கு வயசானவரா இருக்காருன்னு பாக்குறீங்களா? ஏற்கனவே தெரியுமா அவர் அப்படி ஆளுங்களை நம்பினோம்னா கடைசி வரையும் காப்பாத்துவாங்க. பிரச்சனை இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல. போவோம். கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனடா.
வகுத்துக்குள்ள பாரு. ஏய் என்னடா புள்ள முட்டிக்கிட்டு வருது. சரிங்க, ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. சரி பெட்டிக்காரரே, ஏங்க முதல் ரவுண்டு முடியுது? ஏமா முதல் ரவுண்டு ஏன் சீக்கிரம்? ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பம்னு அர்த்தம். முடிஞ்சுன்னா அப்படிதானே? அப்போ ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சுட்டா ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும்ல. ரெண்டாவது ரவுண்டு லேட் ஆகுமா? அவரு லேட் ஆகும்னு சொல்றாப்புல. அகரத்தில் கேட்டால் அப்படி தான் சொல்லுவாப்புல. தாடி அந்த மாதிரி லேடிஸுக்கு வாய்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால எது எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. ஆமாம், அவரை கூப்பிட்டு வேலையை வாங்கணும். ஓ எங்க எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்களேன். தட்டுங்க, கையை தட்டுங்க, தட்டுங்க. சுதாரிப்பா இருக்கீங்களான்னு பார்க்கணும். நாடகம் பிடிச்சிருக்குன்னா ஒரு தடவை கட்டுங்க, இன்னொருக்கா தட்டுங்க பார்ப்போம். யாரும் எந்திரிச்சு போயிருக்கூடாது உண்மையிலே. அதான் பரிசு அறிவிச்சிருக்காங்கல்ல. ஆமாம் ஆமாம். உங்களுக்கெல்லாம் ஆண்களுக்கு பூரா என்னை பிடிச்சிருக்கா இல்லையா? எங்க நீங்கள் மட்டும் தனியாக தட்டுங்க பார்ப்போம். என்னம்மா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பக்கத்தில் இருக்கா? இல்லை, முன்னாடி தட்டுனா தெரிஞ்சு போயிருமுட்டு, பின்னாடி உள்ள ஆளுலாம் தட்டுறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்தது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். இறந்த பிறகு நம்ம சந்தோஷமாக வாழலைங்கிற வருத்தத்தோடு இருக்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்திட்டு வாழ வேண்டியதான். அதனால் வந்த வேலைக்கு போகணும். நம்மளால் கூப்பிடுறியா? எனக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. ஆமாம். எனக்கு வர வர ஆம்பளை நினைச்சாலே எரிச்சலாக இருக்கு. அப்படி சொல்லலாமாம்மா? இந்த வெயில் அப்படி தாங்க இருக்கு. வெயில்லையா நீ பண்ணிக்க? அப்படி என்னமா பண்ற வெயில்ல? என்னங்க பண்ற? ஏசி ஓடுங்களா வீட்டுல? அதெல்லாம் போட்டு தான் இருக்கேன். அது போட்டாலும் இப்ப எரிச்சலா தான் இருக்கு. ஐயா என்னன்னு தெரியல. இப்ப அவ்வளவு வெக்க தாக்கல் இருக்கு. அதனால வந்த வேலைக்கு போகணும். நீ உனக்கு பொண்ணாட போட்டுக்கிட்டு டான்ஸ் காமிகா இன்றைக்கும் திண்டுக்கல்லை சேர்ந்த அன்பு சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறோம். பொன்னாடை பற்றி நாடக நடிகர்களை அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் சகோதரர் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நாடக அமைப்பாளர் அன்பு மச்சான் MV முருகன் ஹார்மோனிஸ்ட் சார்பாக மனமார்ந்த நன்றி. கூப்பிடுவோம். ஏறினாங்க ஏறிதாண்டா மாமா, இழந்த பழத்தோப்பு தாண்டா. நாயேரி பெட்டியை வித்துருவ பரவாயில்லையா? இல்ல ஏறி தானே மிதிக்க வேண்டியிருக்கு. பெட்டி மிதிக்கிறேன்னு சொல்றோமா? நான் மட்டும் ஏறி நானும் ஒரு தடவை ஏறி அதோட நீ பரலோகம் போகணும் பரவாயில்லையா? அந்த அளவுக்கு அங்க என்னமா வச்சிருக்க நீ? ஏறி நல்லா உள்பட்டு மாமா முருகா பழத்தை நல்லா பிடிக்கட்டுமா? யாரு நீனா? சொல்றதோட சரி. ஏறி நல்லா உள்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பிடிக்கட்டுமா? கவிதையே தெரியுமா? என் கனவு நீதானடி இதயமே தெரியுமா? உனக்காகவே நானடி இமை மூட மறுக்கின்றது இதழ் சொல்ல துடைக்கின்றது காதலே. உன்னை நினைச்சு உருகி போனே மெழுகா நெஞ்ச உதச்சு பறந்து போனா அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே. அடடா காதலை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுவே. நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி. நீதானே பொஞ்சாதி நானே உன் சரிபாதி. தினமும் சிரிச்சு மயக்கி
என் மனச கெடுத்து சிரிக்கி தரும்பி எழுந்த பழுத்தி இவ தழும்பில் எழுந்த பழுத்தி உருகுதே மருகுதே ரொம்ப உருகுதே ஒரே பாறையாலே உலகமே சொல்லலுதே உன்ன பார்த்தவாலே கற்பூர பொம்மை ஒன்று கை வீசு தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோடு ஆனந்த ஈரம் முத்தியின் முத்தாரமே சபையேற பாடல் பாடமா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேன்மலை. இதை மட்டும் இப்படியே வச்சிரு என் ஜிங்க குட்டி, நீ கருப்பு விஜயகாந்த் மாதிரியே இருக்க. ஒத்த நொடி பார்வையில் கட்டி இழுத்தவனே என்னோட ஆசமா வரிய போட வேண்டியதுயா. டேய் டேய் அப்படி கடிச்சு வச்சிருவேன். ஆளுகளை மண்டையிலும் பாரு போயிருச்சு, ஆளுங்களை போயிருச்சு. அடுத்து வரிய போட வேண்டியதுயா. அடுத்த வரி தெரிஞ்சா நான் பாட மாட்டேன். அப்படியா? பாட்டு வரி தெரியாம தானே புதிய வேணும்னு ரவுண்டு கட்டிட்டு இருக்கேன். ஐயா, நம்ம ஆளுகள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? என்ன? ஒத்தால போன பிரச்சனை இல்லை, குரூப்பா போனதான் பிரச்சனை. வந்துருவாங்க. மூத்தரம் முட்டிருச்சு ஓலருக்கு, பாவம். போயிட்டு வரட்டும். இப்போ நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்னதுன்னா, என்ன எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஆளுக வீமுக்குன்னு செய்வாங்க. அதான் நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம். அப்படியா? இப்போ செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க, கவனிச்சு பாருங்க. எப்படி? இங்கு குப்பையை கொட்டாதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் ஒரு லாரி குப்பையை கொட்டி வைப்பாங்க. இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் நம்ம ஆளுக வீமுக்குன்னு சிப்பை திறந்துக்கிட்டு செவுத்துல ஆனாவனா எழுதுறது. ஆனா அவனா அப்படின்னு அக்கனா வரைக்கும் அடிக்கிறது. சரி, அப்ப எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஆளுங்க வீமுக்குன்னு செய்வாங்க. முதத்தே ஆனா அவனா வரைக்கும். இப்ப ஆனா கூட எழுத முடியல, கமாவோட முடிஞ்சிருச்சு சொல்லி. என்ன காரணம்? அந்த அளவுக்கு சத்து குறைபாடு, வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பரவாயில்ல. என்ன ஒரே கிரௌடா இருக்கு. என்ன ஊர்ல எதுவும் திருவிழாவா? காலையில கும்பாபிஷேகம் இருக்கியா? திருவிழாவா? கும்பாபிஷேகமா? எந்த கோயிலுக்கு? முத்துக்காளி அம்மன் கோயிலுக்கு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சிறப்பாச்சே. அதுக்கு தான் நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. காலில் கூட விழுகிறேனே, குடும்ப குட்டியெல்லாம் காப்பாற்றணும்னே. இப்படி 4 நாளைக்கு அடிச்சா எனக்கு ஒரு நாடகம் போட்டுருவாங்கண்ணே. எப்படியாவது ஏற்றி விடுனே, உயிரை காப்பாத்துனே. ஆமா,